அந்த பிரம்மாண்ட அம்மன் கோவிலில் தை வெள்ளிக்கிழமை மிகவும் பிரசித்தம். பலவிதமான வழிபாடுகளால் ஆலயம் நிரம்பி இருக்கும். எங்கு பார்த்தாலும் தாய்க்குளம். ஒரு பக்கம் அங்க பிரதட்சணம், மண்சோறு, தீமிதி, தீச்சட்டி, மாவிளக்கு. இந்திரா தன் அம்மா ருக்மணியுடன் உள்ளே நுழைந்தாள். என்ன செய்ய போற இந்திரா? இரு வர்றம்மா. இந்திரா அங்கிருந்து ஒரு வயதான பெண்மணியிடம் வந்தாள். அங்க பிரதட்சணம் செய்யணும், கூட்டமா இருக்கேம்மா. செய்யக்கூடாதா? தாராளமா, எல்லாரும் நடமாடிட்டே இருப்பாங்க, ரொம்ப தாமதமாகும், வெயில் வந்தாச்சு, பிரகாரம் சுடும். பரவாயில்ல, நான் செய்யறேன். என்ன நடைமுறை? வயதான பெண்மணி உரிய நடைமுறைகளை எல்லாம் சொன்னாள். ரொம்ப விசேஷம். என்ன பிரார்த்தனைமா? இந்திரா பதில் சொல்லவில்லை. வேண்டாம்னா சொல்லாத. குழந்தை தொடர்பான வேண்டுதலா இருந்தா ஒரு மண்டல காலத்துல பழிக்கும். நன்றிமா. அந்த அம்மா சொன்னபடி செய்து ஈரத்தோடு வந்து வேண்டினாள். மஞ்சள் சேலை கட்டி இருந்தாள். அம்மா கூடவே வா. மண்டியிட்டு உட்கார்ந்த பிறகு நமஸ்கரித்து கைகளை மேலே தூக்கி உருள தொடங்கினாள். வெள்ளி ராகு காலம் 10:30-12. உருண்டு முடித்து ஆரம்பித்த இடத்துக்கு வர 40 நிமிடங்கள் பிடித்தது. வெயில் ஈர உடம்பை சுட்டது. தலை சுழன்றது. முடிப்பதற்குள் மயக்கமே வந்துவிட்டது. உட்கார்ந்தாள். கொஞ்சம் தெளிந்த பிறகு எழுந்தாள். அம்மா ருக்மணி கலங்கி போனாள். அங்குள்ள பெண்களில் பலர், பாவம் அந்த பொண்ணு, எத்தனை கடுமையா உடம்ப வருத்திட்டு அங்க பிரதட்சணம் செஞ்சிருக்கா, அவ வேண்டுதல் நிச்சயமா பலிக்கும். இந்திரா முகம் குபீரென மலர்ந்தது. எதுக்குடி இத்தனை கடுமையான பிரார்த்தனை? சொல்றேம்மா, எனக்கு தெரியும். அனிருத் பிறந்து 6 வருஷங்களாச்சு. 2வது குழந்தை பிறக்கணும்னு வேண்டுதலா? பேசவில்லை. குழந்தை தொடர்பான வேண்டுதல் தானே? ஆமா. ருக்மணிக்கு குழப்பம். ஆட்டோவில் வீடு வந்து சேர்ந்தார்கள். கொஞ்சம் உட்கார்ந்து விட்டு பிரகாரமன் போக குளித்தாள். நைட்டியை அணிந்து கொண்டாள். தலைவாரி பொட்டு வைத்துக் கொண்டாள். அப்பா சாமிநாதன் உள்ளே வந்தார். காலையில 2 பேரும் எங்க போயிட்டீங்க? இந்திரா கோயிலுக்கு போகணும்னு கூட்டிட்டு போனாங்க. மருமக சீக்கிரமே வழக்கம் போல போயிட்டா. நானும் மாப்பிள்ள ரங்காவும் தான். நீ சமைக்காமையே போயிட்ட. ஏன்? மருமகள் சோனியா கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். அவ சமைக்கலையா? சமைச்சா, வாயில வைக்க முடியல. மாப்பிள்ள முழுங்கி தொலைச்சிட்டு போனாரு. நான் சாப்பிடல. என் ருசி உனக்கு தானே தெரியும். நான் சொல்ற மெனுவத்தான் நீ சமைப்ப. அவ என்ன கேட்காம தன் இஷ்டத்துக்கு சமைச்சிட்டா. நான் தொடுவனா? பட்னியா இருக்கேன். சோனியா ஆபீஸ்க்கு போயிட்டாளா? போகாம இருப்பாளா? வீட்டை விட அவளுக்கு அதுதானே முக்கியம். குடும்பத்து மேல அக்கறை என்னைக்கு அவளுக்கு இருந்திருக்கு? ருக்மணி உள்ளே போய் பார்க்க வீட்டில் உள்ள எல்லோருக்கும் சமையல் தயாராக இருந்தது. சாம்பார், பொரியல், கூட்டு, ரசம் என சகலமும் இருந்தது. அம்மா, சோனியா சமையல் அப்பாவுக்கு பிடிக்காது, நான் சமைக்கிறேன். இந்திரா வர, நீ வேணாண்டா செல்லம், உங்க அம்மா சமைக்கட்டும் அப்பா சொல்ல. ஆமா, எதுக்கு கோவில்? ஏன் வந்ததும் இந்திரா குளிச்சா? அங்க பிரதட்சணை செஞ்ச, மண் போக குளிச்சா. 10:30 வெயில் ராகு காலத்துல செஞ்சா கேட்டது கிடைக்குமா? பிரகாரம் கொதிக்குது. என்னம்மா இது? நீ ஏன் அனுமதிச்ச? சொல்லலையே. அங்க போனதும் படக்குன்னு தொடங்கிட்டா வேண்டுதல. தடுக்க முடியல. எதுக்குமா இத்தனை கடுமையான வேண்டுதல்? அப்பா குரல் உருக இந்திரா மௌனம் சாதிக்க, நான் கேட்டதுக்கும் இதுவரைக்கும் சொல்லலங்க. அடுத்த வாரம் தீச்சட்டி எடுக்க போறாளாம். நிச்சயமா 2வது குழந்தைக்காகத்தான். அனிருத் பிறந்து 6 வருஷமாச்சே. இந்திரா, 2வதுக்கு இத்தனை கடுமையான வேண்டுதலை யாரும் செஞ்சதா கேள்விப்பட்டதில்ல. ஏமா? இந்திரா திரும்பினாள். நான் சொல்றத நீயும் அம்மாவும் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். இதை அவள் சொல்லும் நேரம் ஆபீஸுக்கு போன மருமகள், அதாவது இந்திராவின் தம்பி மனைவி சோனியா ஒரு முக்கிய ஃபைலை எடுப்பதற்காக வீட்டிற்குள் நுழைந்தாள். சொல்லுமா இந்திரா, எனக்கு 2வது குழந்தை பிறக்குதோ இல்லையோ அது முக்கியம் இல்ல. சோனியாவுக்கு முதல் குழந்தைய பிறக்க கூடாது, அவ தாயாக கூடாது. இந்திரா குரலில் வெறி இருந்தது. இதை அவள் சொல்வது ஒரு மாதிரி கூச்சலாக வெளிப்பட்டது. குழந்தை தொடர்பா என்ன வேண்டிக்கிட்டாலும் அந்த அம்மன் தருவாளாமே. என் தம்பிக்கு வாரிசு வரக்கூடாது, அதுக்குத்தான் இந்த வேண்டுதல். அம்மா ருக்மணி மகளை நெருங்கினாள். ஓங்கி அறைந்தாள். பாவி, என்ன பேசுற நீ? நான் 2 பெத்தவ, நீயும் ஒரு பையனை பெத்திருக்க. தாய்மை எத்தனை உன்னதமான பதவி. அதுவும் தம்பி மனைவிக்கு வாய்க்க கூடாதுன்னு வேண்டிக்கிற நீ ஒரு பொன்னாடி. தாய்னு சொல்லிக்க உனக்கு அசிங்கமா இல்ல? வாசலில் அதிர்ச்சியுடன் நின்ற சோனியா அப்படியே கதவின் மேல் சாய்ந்தாள். சாமிநாதன் மனைவியை வேகமாக நெருங்கினான். இந்திரா என் உயிர், என் அம்மா, நம்ம குடும்பத்தோட குலவிளக்கு. அவளை கை நீட்டி அடிக்கிற துணிச்சல் வந்துருச்சா உனக்கு? தப்பு இல்லைங்க. இது எப்பேற்பட்ட வேண்டுதல்?
நம்ம புள்ள சுனிலுக்கு குழந்தை பிறந்தா அது இந்த வம்சம். இவளை கட்டி கொடுத்தாச்சு, இவ நமக்கு சாசுவதம் இல்ல. நம்ம வாரிசு வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிற ஒரு மகளை எப்படி நான் சகிச்சுக்க முடியும் சொல்லுங்க? இதுதான்மா நான் வேண்டிக்க இதுதான் காரணம். சோனியாவுக்கு குழந்தை பிறந்தா அதுதான் வாரிசுன்னு அம்மா அடிக்கடி சொல்ல தொடங்கியாச்சு. என்னால அதை தாங்கிக்க முடியல. அப்படி நடந்தா என் குழந்தை அனிருத் 2வது இடத்துக்கு தள்ளப்படுவான். எப்பவுமே இந்த குடும்பத்துல நான் தான் முதல். என்ன மிஞ்சி யாரும் வரக்கூடாது. இன்னி வரைக்கும் இப்ப வரைக்கும் அதுதான் நடந்திருக்கு, இனிமேலும் நடக்கணும். இப்படி நீ பேசுறது சரியாடி? ருக்கு, நீ பேசாத. என்னம்மா இந்திரா, ஏன் இப்படி பேசுற? சோனியா புள்ள பத்தாலும் உன் குழந்தைதான் முதல் பேரன், இந்த வீட்டு ராஜகுமாரன். அதுல எந்த மாற்றமும் இல்லம்மா. அப்பாவை நீ நம்பு. நான் உங்களை நம்புறேன்ப்பா. ஆனா அம்மா வாயில இருந்து இது வரல. இந்திரா, எனக்கு எந்த பாரபட்சமும் இல்ல. குழந்தைகள் எத்தனை இருந்தாலும் தாத்தா பாட்டிக்கு எல்லாரும் சமம்தான். கூடாது, என் குழந்தைக்கு தான் முதலிடம். சரிடி, அவளுக்கு பிறக்க கூடாதுன்னு நீ அங்க பிரதட்சணை செஞ்சது முறைகேடு. அதுக்காக மன்னிப்பு கேட்டு சோனியாவும் தாயாகணும்னு வேண்டிக்கோ. செஞ்ச பாவத்துக்கு உடனே பரிகாரம் தேடு. இல்ல இல்ல இல்ல, அவளுக்கு பிறக்க கூடாது. இந்த வீட்ல நான் தான் வசதி. அலறி விட்டு உள்ளே சென்றாள். அப்பா அவள் பின்னாலே செல்ல ருக்மணி அப்படியே தளர்ந்து சோஃபாவில் சாய சோனியா உள்ளே நுழைந்தாள். ருக்மணி அதிர்ந்து போனாள். நீ எப்ப வந்த சோனியா? அண்ணி எனக்காக வேண்டுதல் முடிக்க வந்தப்பவே நானும் வந்துட்டேன். ருக்மணிக்கு அவமானமாக இருந்தது. ஃபைல் எடுக்க வந்தேன். வாழ்க்கையில ஃபெயில் ஆனவளுக்கு மிஞ்சினது ஆபீஸ் ஃபைல் தான் சொல்லிவிட்டு சிரித்தவள் எதுவும் பேசாமல் ஃபைலுடன் வெளியே வந்தாள். கதவை திறந்து சாமிநாதன் வெளியே வந்தார். அவருக்கும் அதிர்ச்சி. நீ எப்ப வந்த? அவரை ஏற இறங்க பார்த்துவிட்டு பதில் பேசாமல் சோனியா வெளியேறினாள். என்னடி, இந்திரா பேசுனதை கேட்டுட்டாளா மருமகள்? கேட்ட காரணமா உங்க மக தன்னை தானே மாத்திக்க போறாளா? இல்ல நீங்க தான் எடுத்து சொல்லுவீங்களா? நீ பெத்த மகளை விட்டுட்டு மருமகளுக்கு சப்போர்ட் பண்றியா? அத நான் என்னைக்கோ செஞ்சிருக்கணுங்க. சுனில் நம்ம பிள்ளை, அவனுக்கு இது தெரிஞ்சா என்ன அவன் மதிப்பானா? போதுண்டி, மருமகளோட லட்சணம் பேசாத. இவனை மயக்கி உள்ள வந்துட்டா நாம தடுத்தோமா? இத பாரு, என்ன நடந்தாலும் உலகமே தலைகீழா புரண்டாலும் நம்ம 2 பேரும் நம்ம பொண்ணு பக்கம் தான் நிக்கணும், புரியுதா? இந்திரா ரொம்ப அதிகமா உணர்ச்சி வசப்பட்டுட்டா அவளுக்கு பிட்ஸ் வரும். சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டார். சோனியா ஆபீஸ் முடியும் போது 6:30. வீட்டிற்கு போகவே பிடிக்கவில்லை. நேராக அருகிலுள்ள மால் கட்டிடத்துக்கு வந்து விட்டாள். எல்லோரும் சந்தோஷமாக இருக்க இந்த மாதிரி இடங்களுக்கு வருவார்கள். அவள் மனம் சரியில்லை என்றால் அந்த மாலுக்கு வந்து விடுவாள். தனியாக யோசிப்பாள். எவ்வளவோ பிரச்சனைகளை இந்த குடும்பத்தில் கடந்தாகிவிட்டது. இது என்ன புது பிரச்சனை? என் பிரச்சனைகளுக்கு முடிவே இல்லையா? இவளும் ஒரு பிள்ளையை பெத்துக்கலையா? சொந்த தம்பி பொண்டாட்டிக்கே குழந்தை பிறக்க கூடாதுன்னு வேண்டுதலா? அதுக்கு ஒரு அங்க பிரதட்சணமா? சுனிலுக்கும் எனக்கும் கல்யாணமாகி 3 வருஷங்களாச்சு. அட, இது ஒன்னும் பெரிய கால தாமதம் இல்லை. 2 வருஷம் பொறுமை காத்த நாங்கள் இப்போது ட்ரீட்மெண்ட் தொடங்கியாச்சு. எனக்கும் பிறக்கும். அதைவிட இவளின் கொடுமைகளை 3 வருடமாக அனுபவித்து விட்டேன். சரி, சண்டை வேண்டாம். குடும்பத்தில் அமைதி குலைந்துவிடும். குறிப்பாக கணவன் சுனிலுக்கு நிம்மதி போய்விடும் என்று அடக்கி கொண்டுதான் இருந்திருக்கிறேன். எத்தனையோ கொடுமைகள் தாங்கி வெளியே வந்தாச்சு. இது உச்சக்கட்ட கொடுமை. ஒரு பெண், அதுவும் பிள்ளை பெற்ற தாய், இப்படியா வேண்டிப்பா? சுனில் கிட்ட இத சொல்லியே ஆகணும். ஆனா அவரால என்ன செய்ய முடியும்? அவர் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா எனக்கு இந்த கஷ்டமே இல்லையே. ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீட்ல முதல் ஆதரவே புருஷன்தான். அவன் கோழையா இருந்தா அவ வாழ்க்கை நரகம்தான். சுனில் இத்தனை நாள் எப்படி வேணாலும் இருந்திருக்கட்டும். ஆனா இது அவருக்கும் சேதாரம். அவருக்கு ஒரு வாரிசு வரக்கூடாதுன்னு அவரோட அக்காவே வேண்டிக்கிறாள்னா அவளை எப்படி சுனில் மன்னிக்க முடியும்? அப்படி ஒரு புருஷன் மன்னிச்சா எதுக்கு நான் அவரோட வாழணும்? நரம்புகளில் அதிர்வு, உடம்பு முழுக்க உணர்ச்சிகளில் ஊந்துதலால் ஒரு மாதிரி நடுக்கம் கண்டது. சோனியா புறப்பட்டாள். அம்மா, அவ நிச்சயமா இந்த விஷயத்த சுனில் கிட்ட பேசுவா, எனக்கு சந்தேகமே இல்ல. அம்மா பேசவில்லை. ஏமா பேசாம இருக்க? நீ அவ பக்கம் திரும்பிட்டியா? என்ன கை நீட்டி அடிச்சிட்டேல. இது தொடர்பா நீ எதுவுமே பேசுறதில்லையே. உளராதடி. எந்த ஒரு தாயும் முதல்ல மகளைத்தான் ஆதரிப்பா. அவ தப்பாவே இருந்தாலும் உன்னை விட வந்தவ எனக்கு வசதியாடி. வசதியா இருக்க கூடாது. நம்ம மகள் தப்பாவே பேசினாலும் இவதான் வசதி. அப்பா குறுக்கிட, முடியலங்க, இது தாய்மை விவகாரம். இத பாரு, அவ பெத்தா என் குழந்தையோட சலுகை பாதிக்கப்படும். எப்படி இந்திரா? 2மே சமம் தானே? அன்னைக்கு பெரியத்த நம்ம வீட்டுக்கு வந்தப்ப என்ன கேட்டாங்க? ஞாபகம் இல்லையே.
3 வருஷமாச்சே, எப்ப பேரப்பிள்ளை இந்த வீட்டுக்கு வரப்போகுதுன்னு கேட்கலையா? அதுக்கு நான் என்ன சொன்னேன்? உன் பிள்ளை அனிருத்த காட்டி இதோ என் பேரன்னு சொல்லலையா? சொன்னேன். இது இரவல் பேரன், பெண் வழி குழந்தை எப்படி உனக்கு சொந்தமாகும்? மகன் வழி வாரிசு தான் குல வாரிசுன்னு அத்தை சொல்லலையா? அது உலக நடப்பு இந்திரா, அது இந்த வீட்ல நடக்க கூடாதுமா. ருக்கு விடே, எதுக்கு அவளை பதட்டப்படுத்துற? அரை மணி நேரத்தில் வீட்டு மாப்பிள்ளை ரங்கா உள்ளே வர கடைசியாக சோனியா. அவள் வந்து முகம் கூட கழுவவில்லை. மாமனார் ஆரம்பித்து விட்டார். காலையில நீ பாட்டுக்கு சமைச்சு வச்சுட்டு போயிட்ட, வாயில வைக்க முடியல. அத்தை அண்ணி 2 பேரும் வெளியில போயிட்டாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு வேணும் இல்லையா, அதான் சமைச்சேன். இந்திரா உள்ளே புகுந்து விட்டாள். அப்பா சாப்பிடவே இல்ல, அவரை பட்டினி போட்ட பாவம் சும்மா விடாது. அம்மாவே அப்பா கிட்ட மெனு கேட்காம செய்ய மாட்டாங்க. அதானே இந்த வீட்டு பழக்கம். நீ கேட்டியா? அந்த நேரம் மாமா வீட்ல இல்ல, வந்த பிறகு கேட்டு செய்யணும், அல்லது காலையில சீக்கிரமே எழுந்து கேட்கணும். அத்தை வெளியில போறது எனக்கு எப்படி தெரியும்? இத பாரு சுனில், எதை பேசினாலும் எதிர்க்கிறா. இது சரியில்லை. சோனியா போதும், உள்ள போய் வேலையை பார். சுனில் அதட்ட சோனியா எதுவும் பேசாமல் உள்ளே போய்விட்டாள். கசந்தது. சோனியா மற்ற வேலைகளை மாமியாருடன் சேர்ந்து செய்தாள். இரவு உணவு தயாரிக்கும் வேலை. இந்திரா அந்த வீட்டில் ஒரு துரும்பை கூட கிள்ளி போட மாட்டாள். ஆனால் யாராவது வெளியில் இருந்து வந்தால் பம்பரமாக சுழல்வதை போல நடிப்பாள். சகல வேலைகளும் அவள்தான் செய்கிறாள் என்ற பில்டப். சோனியாவுக்கு நடிக்க தெரியாது. செய்யும் எல்லா வேலைகளிலும் குறைபாடு. மாமனாரை கேட்காமல் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடக்கூடாது. இவள் அப்பாவை உசுப்பி விட்டு சகலமும் சாதிப்பாள். அவள் கணவன் ரங்கா ஒரு டம்மி பீஸ். இந்திரா கர்ப்பமானவுடன் பிறந்த வீட்டிற்கு வந்தவள் குழந்தைக்கு 6 வயதாகியும் இங்குதான் இருக்கிறாள். ரங்கா இங்கே வீட்டோடு வாழும் மானங்கெட்ட மாப்பிள்ளை. அவன் உலகமகா கஞ்சன். தன் வீட்டில் குடும்பம் நடத்தினால் சொந்த வீடு கட்டின கடனை அடைக்க முடியாது என்று மாமியார் வீட்டிலேயே செட்டில் ஆகிவிட்டான். இரவு உணவு முடிந்து மற்ற வேலைகளை முடித்துவிட்டு சோனியா படுக்க போக, சுனில் ஒரு உதவி செய்ய. என்னக்கா? எங்க வீட்ல ஒரு சின்ன ரிப்பேர் வேலை இருக்கு, என் கூட நீ வா, நாளைக்கு வந்துடலாம். ஏன் மாமா வரட்டுமே? அவருக்கு தலைவலிடா, முடியாது. அப்பாவை கூட்டிட்டு போ. என்ன நீ? அப்பாவுக்கு வயசாச்சு, அவரை வேலை வாங்க முடியுமா? நீதான் வரணும். புறப்படு, நானும் வர்றேங்க. சோனியா சொல்ல, அம்மா தாயே, இந்த வீட்ல நீ கிழிச்சது போதும், எங்க வீட்ல புதுசா எதையும் கிழிக்க வேண்டாம். நானும் தம்பியும் பைக்ல போயிடுவோம். நீ எதுக்கு? வாடா சுனில். சோனியாவுக்கு புரிந்தது. என் புருஷனிடம் நான் பேசிவிடக் கூடாது. அதற்கு முன் இவள் முந்திக் கொள்ள வேண்டும். என் பக்கம் பந்தை வீச வேண்டும். இனி மௌனமாக இருக்கக்கூடாது. இல்லங்க, நானும் வர்றேன். அம்மா ருக்மணிக்கு புரிந்து விட்டது. சாமிநாதன் வந்தார். அவங்க போகட்டுமே, நீ ஏன் பிடிவாதம் படிக்கிற? இல்ல, நான் போவேன். இத்தனை அழுத்தமாக சோனியா பேசியதில்லை. சுனில் ஆச்சரியப்பட்டான். இந்திரா முகம் சிவந்தது. தம்பி, நீ என் கூட வரப்போறியா இல்லையா? சரிக்கா, நான் வர்றேன். சோனியா, நீ உள்ள போ. சுனில் உள்ளே டிரெஸ் மாற்ற போக சோனியா போவதற்குள் இந்திரா முந்திக் கொண்டாள். சோனியா தனியாக வந்து வாட்ஸ்அப்பில் படபடவன டைப் அடித்தாள். சுனில் சட்டையை மாட்ட செல்போன் சினிங்கியது. எடுத்தான். ஒரு பெரிய தப்ப உங்க அக்கா செய்ய போறா. அது உங்களுக்கு எதிரான துரோகம். உங்ககிட்ட அதை நான் சொல்றத தடுக்கத்தான் இங்கிருந்து உங்களை கூட்டிட்டு போறா. என்ன வரவிடாம தடுக்கிறா. என்ன இதுல நீங்க மதிக்கலனா நாளைக்கு நீங்க பார்க்க போற சோனியாவே வேற. ஆங்கிலத்தில் நீளமான வாக்கியம். சுனில் படித்து விட்டான். என்னது போன்ல? இந்திரா கேட்க, அவசரமா ஆபீஸ்ல இருந்து தகவல், ஏதோ ஃபேக்டரியில ஃபயர் ஆயிடுச்சான், வர சொல்றாங்க, நான் புறப்படுறேன். என்னடா தம்பி? அக்கா, ஆபீஸ் முக்கியம், நான் போகலன்னா நடவடிக்கை எடுப்பாங்க. வெளியே வந்து விட்டான். உடனே மெசேஜை அழித்து விட்டாள் சோனியா. சோனியாவின் செல்போனை நோண்டும் பழக்கம் இந்திராவுக்கு உண்டு. அதை வைத்தே பல முறை சுனிலிடம் நெருப்பை வீசியதுண்டு. எப்படியெல்லாம் தம்பி மனைவியை படுத்த வேண்டுமோ அத்தனையும் செய்வாள். உள்ளே வந்தாள் இந்திரா. எப்படியோ இவள அவன் கிட்ட பேச விடாம தடுத்தாச்சு. நாளைக்கு தம்பி மனச கலக்கிறேன். சோனியா உள்ளே போய் படுத்து விட்டாள். பாவம் சுனில் எங்க போயிருப்பார்? சுனில் நேராக ஒரு ஹோட்டலுக்கு வந்து விட்டான். ஒரு பலரசத்துக்கு ஆர்டர் தந்து விட்டு டயல் செய்தான். சோனியா எடுத்தாள். நேராக எழுந்து பாத்ரூமுக்குள் போய் கதவை சாத்தி கொண்டாள். ராட்சசி ஒட்டு கேட்க வாய்ப்புண்டு. சொல்லு சோனியா, என்ன பிரச்சனை? என்ன புரிஞ்சுக்கிட்டு இத கேக்குற புத்தி உங்களுக்கு வந்ததே என் அதிர்ஷ்டம் தான். சரி, தாக்குதல் போதும், விஷயத்துக்கு வா. காலையில கோயில்ல போய் உங்க அக்கா அங்க பிரதட்சணை செஞ்சிருக்கா. எதுக்கு? நமக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு வேண்டுதல். அதுக்காக தீச்சட்டி எடுக்க போறா. பல பிரார்த்தனைகள் தொடரலாம். என்ன உளற? நமக்கு குழந்தை பிறந்தா அவளுக்கு என்ன கஷ்டம்?
அவங்க பிள்ளைக்கு முக்கியத்துவம் குறைஞ்சிடுமாங்க. லூசானி, இந்த மாதிரி அல்பத்தனமா வேண்டிக்கிற அளவுக்கு இந்திரா முட்டாள் இல்ல. பாத்தீங்களா, உங்க அக்கா இப்படி பண்ணுனனால உங்க அம்மாவே அவங்கள கை நீட்டி அடிச்சாங்க. எப்பவும் மகள் பக்கம் பேசுற அத்தையால கூட இத ஜீரணிக்க முடியலங்க. நம்ப முடியலையே. தெரியும் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு. எல்லாம் என் தலைவிதி. புருஷன் மனைவி பக்கம் இருக்கான்னு புகுந்த வீட்டுல தெரிஞ்சாலே போதும். அதை விட பெரிய பாதுகாப்பு ஒரு பெண்ணுக்கு இல்ல. அது எனக்கு கொடுத்து வைக்கல. 3 வருஷமா உங்க அக்கா கிட்ட நான் படாத வேதனைகள் இல்ல. இது ரொம்ப உச்சங்க. சரி, நீ அழாத. நீங்க எங்க இருக்கீங்க இப்போ? வேலை முடிஞ்சு போச்சுன்னு 1 மணி நேரத்துல வர்றேன். காலடி சப்தம் கேக்குதுங்க. அவதான் வேவு பார்க்க வர்றா. அப்புறமா பேசிக்கலாம். சரி சரி. வைத்து விட்டு பைப்பை திறந்து சில நொடிகளில் மூடினாள். கதவை திறந்து வெளியே வந்தாள். இந்திரா சோனியாவின் அறைக்குள் இருந்தாள். என்ன வேணும்? தலைவலி அமர்தாஞ்சன் வச்சிருக்கியா? இல்ல. ஏன் இந்த நேரத்துல பாத்ரூம்? நீ வீட்ல இல்லையா? போன வாரம் தானே குளிச்சேன். சரி, நீ படு. இந்திரா சென்று விட்டாள். சுனில் வீட்டிற்கு வரும்போது கதவை தட்டாமல் தனக்கு கால் செய்து விட்டு வர சொன்னாள் சோனியா. சுனிலை பார்த்ததும் வேதனையில் குமுறினாள். காலையில இத பத்தி அக்கா கிட்ட நான் பேசுறேன். நாம ட்ரீட்மெண்ட் தொடங்கி இருக்கோம். அது நல்லபடியா நடந்து உனக்கு குழந்தை உண்டாகும் சோனியா. நிச்சயமா நமக்கு குழந்தை பிறக்கும். இத்தனை நாள் நம்ம எதையும் பெருசா எடுத்துக்கல. நம்ம கிட்ட குறை இல்ல. டாக்டரே சொல்லியாச்சு. இப்ப சீரியஸா இறங்கிருக்கோம். ஜெயிப்போம். கடவுள் நல்ல வேண்டுதல்களை தான் நிறைவேற்றுவார். கெட்டதை ஏத்துக்க மாட்டார். நீ கவலைப்படாத. சோனியா கண்களை துடைத்து கொண்டாள். நீங்க என் பக்கம் இருக்கீங்களா? நிச்சயமாடி. இத பாரு, நான் பல முறை பேசி இருக்கேன். பெத்தவங்க மனசு நோக கூடாது, கூட பிறந்தவளை உதறக்கூடாதுன்னு ஒரு குடும்ப தர்மத்தோட வாழ்றேன். நான் என்ன பேசினாலும் பழி உனக்கு வருமேன்னு பொறுமை காக்குறேன். அம்மா அப்பா கூட நியாயமா உன்கிட்ட நடக்கலைன்னு எனக்கு தெரியும். குடும்பம் அழகான ஒரு தேன்கூடு. அதுல கல்வீசி கூட்ட கலைச்சிட்டா யாருக்கும் நல்லதில்லைன்னு பாக்குறேன். நானும் தாங்க பொறுமை காத்தேன். இப்ப அது உடைஞ்சாச்சு. நான் பேசுறேன் சோனி. நீங்க என் பக்கம் இருக்கீங்களா? திரும்ப திரும்ப இப்படி கேட்டா என்ன சோனியா? அப்படி இருக்கிறது உறுதினா நான் சொல்றபடி கேளுங்க. என்ன தனி குடுத்தனம் போலான்னு கேட்க போறியா? சத்தியமா இல்லங்க. இது போதும் சோனியா. ஆனாலும் இதை நான் விட மாட்டேன். நான் பேசுறேன். வேண்டாம், எதுவும் பேச வேண்டாம். நீங்க எனக்கு ஆதரவா இருந்தா மட்டும் போதும். நம்ம ட்ரீட்மெண்ட் தொடரணும். நான் சீக்கிரமே உண்டாகணும். நமக்கு குழந்தை பிறந்து அது இந்த வீட்டுல ராஜாவா வாழணும். அதுதான் என் ஆசை. நிச்சயமா அது நடக்கும். சோனியா யாரையும் எதிர்க்க மாட்டா. வழக்கம் போல அடங்கித்தான் வாழ்வா. படுங்க. சோனியா போய் படுத்து விட்டாள். சுனிலுக்கு வலித்தது. பழைய சம்பவங்களை சுனில் அசை போட தொடங்கினான். இந்திராவுக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்து குழந்தைக்கும் 3 வயது ஆகிவிட்ட நிலையில் சுனிலுக்கு கல்யாண பேச்சு வந்தது. எதிலும் நான் தான் முதன்மை என்ற ராட்சச குணத்துடன் இருந்த இந்திராவை குடும்பமே பிறந்த வீட்டிலேயே வைத்து கொண்டாட சுனிலுக்கு பெண் பார்க்கும் படலம் ஆரம்பமானது. சுனில் குடும்ப அரவணைப்பில் வளர்ந்ததால் யாரையும் தாக்கி தள்ள மாட்டான். மிதமான பயந்த சுபாவம். அப்படி என்றால் கோழை அல்ல. சண்டை பிடிக்காது. ஓங்கி பேச மாட்டான். சுனிலுக்காக இந்திரா அப்பா அம்மாவிடம் வாதாடி சாதித்து கொடுப்பாள். அதனால் அக்காவின் மேல் சுனிலுக்கு தனி பாசம். சுனிலுக்கு ஒரு ஜாதகம் பொருந்த பெண் போட்டோ வந்தது. சோனியா அழகாக ஒடிசலாக வெள்ளை நிறத்தில் ஒரு பொம்மை போல வசீகரமாக இருந்தாள். சுனிலுக்கு பார்த்த உடனே பிடித்து விட்டது. மாஸ்டர் டிகிரி, தனியாரில் நல்ல வேலை. சோனியா ஒரே பெண். அப்பா தனியாரில் வேலை. அம்மா குடும்ப தலைவி. சராசரிக்கும் கீழான குடும்பம். நாங்க வீட்டுல போய் கலந்துட்டு பேசிட்டு பதில் சொல்றோம். இவர்கள் வந்து விட்டார்கள். பொண்ணு அழகா இருக்கா, ஆனா ரொம்ப சுமார் குடும்பம். நம்ம தகுதிக்கு சரிபடாது. ஆள் ஆளுக்கு விமர்சனம் செய்ய இந்திரா எனக்கு பிடிக்கல. கலர் ஒல்லியுமா இருந்துட்டா அது அழகுன்னு சொல்லிட முடியுமா? அவளது கடுப்புக்கு முக்கிய காரணம் சோனியா அவளை விட அழகு. இந்திராவும் ஒல்லி ஜாதிதான். முக லட்சணம் போதாது. ஒரு மாதிரி வாழைக்காய் முகம். கழுத்தில் எலும்பு துருத்தி வெகு சுமாராக இருப்பாள். சோனியா அழகு, கலர் இவளை விட அதிகம். படிப்பு இன்னும் கூடுதல். சம்பளம், நல்ல கம்பெனி வேலை, எல்லா விதத்திலும் தகுதிகள் கூடுதலான பெண். ருக்கு, உன் மகளை விட மருமகள் எல்லா விதத்திலையும் சூப்பர் என்று ஊர் பேசிவிட்டாள். தன் வீட்டில் மட்டுமல்ல, தான் இருக்கும் இடத்திலும் இந்திரா தானே மகாராணியாக இருக்க முடியும். அவளை தாண்டி அவள் தம்பிக்கு ஒருத்தி வர முடியுமா? குடும்பமே சோனியாவை நிராகரித்தது. சுனிலுக்கு பொசுக்கென்று போய்விட்டது. சுனில் பிடிவாதமாக சோனியா தான் வேண்டும் என்று சொல்லிவிட இந்திராவுக்கு பொறுக்க முடியவில்லை. சோனியா முகம் ஒரு நொடி வந்து போனது. குடும்பம் முழுக்க உன்னை நிராகரிச்சும் என் தம்பி மனசுல ஆழமா இறங்கிட்டியா?
நாங்க மறுத்தா நிச்சயமா அவனை நீ தூக்கிட்டு போயிடுவ, உன்னை உள்ள கொண்டு வந்து வச்சு செய்யணும் என்று நினைத்த இந்திரா அதை தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு தானே முன் வந்து தம்பிக்கு அனுசரணையாக பேசுவதை போல நடித்தாள். சுனில், நான் போராடி சோனியாவை இங்க கொண்டு வர போறேன். காரணம் ஓ விருப்பம். நீ அவளை ஒரு நாள் பார்த்ததோட சரி, உருவம் தகுதிகள் மட்டும்தான் பார்க்க தெரியும், அவளோட குணம் தெரியாது. வாழும் போதுதான் அது புரியும். அவதான் வேணும்னு பிடிவாதம் நீ பிடிக்கிற காரணமா அவளுக்கு திமிர் வரலாம். எங்களை எல்லாம் உதறிட்டு நீ மட்டும் போதும்னு அவன் நினைக்கலாம். அப்படி ஒரு நிலைமை வந்தா நீ என்ன செய்வ? அப்படி அவ இருக்க மாட்டான்னு நம்புறேன்கா. இருந்தா நான் அவளை உதறுவேன், குடும்பத்தை விட மாட்டேன். இது நடக்குமா? சத்தியமா நடக்கும். இந்த வீட்ல அவளுக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனா நாங்க வச்சதுதான் சட்டம். அவ அதை கேட்டாகணும். இப்ப மாதிரியே எப்பவும் நடக்கணும். நான் உனக்கு மத்த சங்கதிகளை அப்புறமா சொல்றேன். சரிக்கா? எந்த ஒரு முடிவையும் எடுக்கிற உரிமை அவளுக்கு இல்ல. அவ வீட்டு மனுஷங்க ஆடக்கூடாது. வரிசையாக சொல்லிக்கொண்டே போனாள். சுனில் மௌனமாக இருந்தான். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, ஆரம்பத்திலேயே கோட்டை விட்ட பல பேர் இப்ப அழுகுறாங்க. நாம அதை செய்யக்கூடாது, புரியுதா? சரிக்கா. 1 மணி நேரம் உட்கார வைத்து அவன் காதுகள் செவிடாகும் வரை உபதேசித்தாள். சரிக்கா, ஓ மனம் போல நான் நடந்துக்கிறேன். திருமணமும் எப்படியோ நடந்து விட்டது. ஆனால் உள்ளுக்குள் பொறாமையும் கடுப்பும் அதிகமாகவே வெடித்துக் கொண்டிருந்தது இந்திராவுக்கு. சோனியா புகுந்த வீட்டில் கால் வைத்து ஆரத்தி எடுத்த முதல் இந்திராவின் கொடி பறந்தது. அருகில் இருந்த சித்தி உள்பட இந்திராவின் புகழ் பாடும் கூட்டம். எங்க இந்திரா குடும்பத்துக்கே தேவதை. அவ சொல்லுக்கு யாரும் எதிர்பேச்சு பேச மாட்டோம். உனக்கு ஒரு மாமியார் இல்ல, நாங்க 4 பேர் இருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோ. ஆனால் கவனமாக எதையும் சுனில் பார்வையில் படாதவாறு செய்தார்கள். முதலிரவே நடக்க விடாமல் இந்திரா ஒரு கலாட்டா செய்து விட்டாள். குழந்தை அனிருத்துக்கு காய்ச்சல். இவள் ஆர்ப்பாட்டம் செய்து அவனை கிளப்பி விட்டு மாமா அருகில் தான் படுப்பேன் என்று குழந்தையை விட்டு சொல்ல வைத்து விட்டாள். கடைசியில் முதலிரவை நடக்க விடாமல் செய்தவள் இந்திரா. வாழ்ந்து முடித்த அத்தனை பெரியவர்களும் அங்கே. ஒருவருக்கு கூட இதை எதிர்க்க மனம் இல்லை. அந்த வீட்டில் சோனியா கட்டிலில் படுக்க கூடாது. வாஷிங் மிஷின் கிடையாது. இந்திரா குழந்தை துணியிலிருந்து அத்தனை பேர் துணியையும் சோனியா தான் கையில் துவைக்க வேண்டும். தினமும் ஆபீஸுக்கு போக கால தாமதம். இரவு உணவை 9 மணிக்கு மேல் தீர்மானித்து செய்ய தொடங்கி சாப்பிட்டு படுக்க 11 மணி கடந்துவிடும். வீட்டில் வேலைக்கு போகாத மாமியார் இந்திரா 8 மணி வரை உறங்குவார்கள். சுனில் காலை 6:30க்கு புறப்பட்டு விடுவான். சகலமும் கேண்டீனில் தான். பாதி நாள் பட்டினியுடன் தான் சோனியா வேலைக்கு போவாள். இதில் இந்திரா புலம்பல் வேறு. அவளை பார்க்க வரும் அப்பா அம்மாவுக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடைக்காது. இதில் இந்திரா சோனியாவை பற்றி சுனிலிடம் பற்ற வைத்து அடிக்கடி சண்டை இழுத்து வைப்பாள். சோனியாவுக்கு இந்த வீட்ல யாரையுமே பிடிக்கலடா சுனில் என்று இந்திரா பற்ற வைக்க சோனியாவிடம் சுனில் கேட்டான். உங்களுக்கும் எனக்கும் சண்டை இழுத்து வைக்கிறாங்க உங்க அக்கா. உங்க அக்காவுக்கு மாமியார் வீடே இல்லையா? எதுக்கு இங்கேயே இருக்காங்க என்று கேட்டவுடன், எங்க அக்காவால தான் உனக்கும் எனக்கும் கல்யாணமே நடந்துச்சு, அவளையே தப்பா பேசுறியா என்று ஆத்திரம் பொங்க அடித்து விட்டான் சுனில். திருமணமாகி 1 வருடத்தில் சோனியாவின் அம்மா மஞ்சள் காமாலை வந்து முத்தி போக கவனிக்காமல் ஒரு நாள் காலமானாள். அம்மாவுக்காக அவள் பணம் செலவழித்ததை கூட பொறுத்து கொள்ள முடியாமல் மாமனார் மகனை கண்டித்தார். இனி தனக்காக யாரும் இல்லை என்ற விரக்தி அதிகமானது. என்ன சொன்னாலும் சுனிலிடம் எடுபடாது என்பதால் எதை பற்றியும் கூறாமல் ஒரு எந்திரத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாள். இந்திரா குழந்தை பெற்றுவிட்டதால் எந்த நேரமும் குழந்தை புராணம் தான். அவள் சுமந்த மகிமையை, பெற்ற அழகை, அவள் மட்டும்தான் தாய் குலத்தின் பிரதிநிதி என்பது போல எப்போதும் கொஞ்சி கொஞ்சி பேசுவாள். சோனியாவுக்கு குழந்தை இல்லை என்பதை இந்திரா குத்தி காட்டாத நாளே இல்லை. இந்நிலையில் சுனிலும் சோனியாவும் குழந்தைக்காக பல சிகிச்சைகளை மேற்கொண்டார்கள். அடுத்தடுத்த மகப்பேறு தொடர்பான சிகிச்சை 6 மாதம் ஓடியது. பயனளிக்கவில்லை. ஆனால் குறைகள் இல்லை. ஏன்? இந்திராவிற்கு பயங்கர சந்தோஷம். அவள் தலைமையில் அந்த வீட்டில் மாநாடு நடந்தது. நல்ல எண்ணங்கள் இருந்தால் தானே குழந்தைகள் உண்டாகும். எல்லா குறையும் சோனியாவுக்கு தான். நம்ம சுனிலுக்கு எந்த குறையும் இல்ல. சோனியாவை சட்டியில் போட்டு குடும்பமே வருத்தது. காற்று பட்டாலே கர்ப்பமாகும் பரம்பரை என்ற பெருமை வேறு. இவ்வாறாக கடந்த பிரச்சனைகளை நினைவு கூர்ந்தான் சுனில். இப்பொழுது தன் அக்கா தனக்கு குழந்தை பிறக்க கூடாது என்ற வேண்டுதல்
நம்ப முடியவில்லை அவனால். இருந்தும் சோனியாவுக்கு இவ்வளவு நாள் ஆறுதல் தராமல் இருந்ததே அவன் மனதிற்கு உறுத்தலாக இருந்தது. சின்னதாக ஒரு குற்ற உணர்வு உண்டானது. திருமணமானதிலிருந்து நானும் சோனியாவும் தனியாக எங்கேயும் சென்றதில்லை. அக்கா செல்லவும் விடமாட்டாள். நாம் வெளியில் போகும்போது எப்பொழுதும் அக்காவை சேர்த்து கொண்டாக வேண்டும். ஆனால் அக்காவும் மாமாவும் வெளியில் செல்லும் போது குழந்தையை நம்மிடம் தள்ளிவிடுவார்கள். எவ்வளவு வேலைகள் செய்தாலும் சோனியா மீது குற்றம் சுமத்தும் குடும்பம். ஆனால் அக்கா இட்லி செய்தாலும் அவளை தலைமேல் தூக்கி வைத்து கொண்டாடும். பல சங்கதிகளை ரீவைண்ட் செய்து பார்க்க அவனுக்குள் லேசாக நெருப்பு பற்றி கொண்டது. அதிலிருந்து சுனிலின் ஆதரவு அவனுக்கே தெரியாமல் சோனியாவின் பக்கம் திரும்பியது. இதுதான் இந்திராவுக்கு ஊசியை இறக்கியது. முன்பெல்லாம் அப்பா வீட்டிற்கு சோனியா மட்டும் போனாள், சுனில் போகவே மாட்டான். இப்போது அவனும் போகிறான், சில நாள் தங்குகிறான். இந்திராவிற்கு இதெல்லாம் சரியாக படவில்லை. சுனில் சோனியாவின் குழந்தை பேறு சிகிச்சை பலனளிக்காததால் அடுத்த கட்டமாக டாக்டரிடம் IUI சிகிச்சைக்காக இருவரும் போக வேண்டும். IUI பற்றி வீட்டில் யாரிடமும் இவர்கள் சொல்லிக் கொள்ளவில்லை. வீட்டில் இருந்து கிளம்பும் போது, மாமா நானும் வர்றேன், குழந்தை அனிருத் கூற சிரித்தபடி சுனில் வந்து குழந்தை தலையை தடவினான். இந்த மாதிரி இடத்துக்கு நீ வேண்டா ராஜா, உங்க அம்மா கோயிலுக்கு போகும்போது நீயும் கூடவே போ. வா சோனியா. இருவரும் வாசலை தாண்ட இந்திராவிற்கு அவனது வார்த்தைகளின் அர்த்தம் புரிந்தது. தம்பி சுனிலிடம் மாற்றத்தை உணர்ந்த இந்திராவிற்கு ஆத்திரம் தலைக்கேறியது. டாக்டர் ஆரம்ப பரிசோதனை எல்லாம் சரியாக இருந்தது. சுனிலின் உயிரணுக்கள் சேகரிக்கப்பட்டு அதை லேபில் பரிசோதனை செய்து ஒரு நேரம் குறித்து சோனியாவின் கர்ப்பப்பைக்குள் செலுத்தினார்கள். நீங்க போகலாம், மாத்திரை மருந்துகள் சாப்பிடுங்க, 2 நாள் கவனமா இருமா, அப்புறமா நீ ஆபீஸ் போகலாம், அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம், ஆல் தி பெஸ்ட், மனசுல பதட்டம் இல்லாம எப்பவும் சந்தோஷமா இரு. அவள் பேசவில்லை. மிஸ்டர் சுனில், உங்க 2 பேரோட பர்சனல் வாழ்க்கை எனக்கு தெரியாது. ஆனா புருஷனோட அன்பும் அரவணைப்பும் நிறைய இருந்தாதான் ஒரு பெண் தாயாக முடியும். உடம்பு மட்டும் காரணம் இல்ல. அதிலிருந்து சுனில் சோனியாவை உள்ளங்கையில் வைத்து தாங்கினான். பிறந்த வீட்டிற்கு போக சோனியா மறுத்து விட்டாள். நம்ம வீட்ல நீங்க முழுமையா இப்ப இருக்கிற மாதிரி பக்க பலமா இருந்தா அதை விட ஒரு சந்தோஷம் எனக்கு இல்ல சுனில். கண்டிப்பா சோனி, அதுல உனக்கு சந்தேகமே வேணாம். இப்ப நான் தெளிவா இருக்கேன். சோனியாவிற்காக பழங்கள் நட்ஸ் வகைகளை வாங்கி கொண்டு இருவரும் வீட்டிற்கு வந்தார்கள். வீட்டிற்குள்ளே வந்து உடை மாற்றிக்கொள்ள, சோனியா ராத்திரிக்கு சப்பாத்தி போட்டு குருமா பண்ணு. சுனில் எழுந்தான். இல்லம்மா, அவ ரெஸ்ட் எடுக்கணும். என்னடா தம்பி, சோனி கர்ப்பமாயிட்டாளா? சொல்லவே இல்ல. நக்கல் அடித்தாள். சுனில் சிகிச்சை விவரங்களை கூற அம்மா ஓரளவு விசாரித்தாள். இந்திரா குறுக்கே பேசினாள். அம்மா, சில பேருக்கு அது கூட கை கொடுக்காது. ஆனா செலவு 10 லட்சத்தை தாண்டும். சுனில் கையில எதுவும் நிக்காது, கடனாளியா ஆக போறான். அப்படி நடந்தாலும் அவரை நான் கஷ்டப்பட விட மாட்டேன். சோனியா கூற, சோனி நீ எந்த வேலையும் செய்யாம ரெஸ்ட் எடு, இது டாக்டர் உத்தரவு, புரியுதா? உடனே இந்திரா, அப்படின்னா அம்மாவால எல்லாம் முடியுமா? எதுக்கு நீ உதவலாம் இல்லையா? நீ என்ன கர்ப்பிணியா இல்ல விருந்தாளியா? இந்த வீட்டு பொண்ணுதானே? உள்ளே வந்த அப்பா இதை கேட்டு மிரண்டு போனார். அம்மாவுக்கு எங்க பாரம் வேண்டாம், அதனால வீட்டு சாப்பாட்டுக்கு எங்க 2 பேருக்கும் வெளியே ஆர்டர் செஞ்சிருக்கோம். மத்தியானம் ஆபீஸ் கேண்டீன்ல சாப்பிடுவோம். சோனியா கவரை பிரித்தாள். சப்பாத்தி, காளான் பிரியாணி, காய்கறிகளுடன் வாசனை பரப்பும் குருமா. சூப்பரா இருக்கு சோனி. அம்மா நான் இருக்கும் போது என் மகனுக்கு செஞ்சு தர மாட்டேனா? அவன் எனக்கு பாரமா? ருக்மணி குமுற, அப்ப சோனி மட்டும் பாரமாமா? நான் வசதியா? அவளுக்கு செய்யறத அம்மா நீ விரும்பினாலும் அக்கா குத்தி காட்டுவா. எதுக்கு? இதுவே ரொம்ப நல்லா இருக்கு. பிரமாதமான டின்னர் சோனி. குழந்தை அனிருத்தையும் இதில் சேர்த்து கொண்டார்கள். அவனும் சாப்பிட்டான். இந்திரா எதற்கும் சளைக்கவில்லை. தொடர்ந்து ஆலயத்திற்கு சென்று அடுத்தடுத்த வழிபாடுகள், தீச்சட்டி, அடிப்பிரதட்சணம், மண்சோறு என எதையும் விடாமல் தீவிரமாக செய்தாள். அத்தனையும் சோனியாவிற்கு குழந்தை பிறக்க கூடாது என்ற வேண்டுதல். வேண்டா இந்திரா, இது தப்பு. தெய்வத்துக்கிட்ட வேண்டுதல் வச்சா அதுல நல்ல நோக்கம் மட்டும்தான் இருக்கணும். இல்லம்மா, இவளுக்கு குழந்தை பிறக்க கூடாது. அந்த வெறுப்புல சுனில் இவளை விவாகரத்து செய்யணும். அப்புறமா இன்னொரு கல்யாணம் நடக்கணும். ரொம்ப தப்பு இந்திரா. இன்னொருத்தி வந்து உனக்கு அடங்கி நடப்பாளா? அவளுக்கு பிள்ளையே பிறக்காதா? அது அடுத்த கட்டம். இவ வாழக்கூடாது, இவ தாயாக கூடாது, நாசமா போகணும். 15 நாட்கள் துரும்பை கூட கிள்ளி போடாமல் சோனியாவை ஓய்வெடுக்க விட்டான் சுனில். அவளை தாங்கினான். ஆபீஸில் கொண்டு விட்டு மாலை அழைத்து வந்தான். எந்த நேரமும் அவளுடன் தான் இருந்தான். வீட்டு சாப்பாடும் இல்லை. மாத கடைசி வந்துவிட்டது. சோனியா, சுனில் இருவரிடமும் பதட்டம் கூடி இருந்தது.
வயித்த வலிக்குதுங்க. இந்த மாசமும் வந்துரும் போல் இருக்கு. மனச தெளிவா வச்சுக்கோ சோனி. இனிமே அடுத்தடுத்த முயற்சிகளை நாம கைவிட போறதில்ல. டாக்டர் சொன்ன தேதி நாளைக்கு. இந்திராவும் இதை கணக்கு வைத்திருந்தாள். அவள் கர்ப்பமாக கூடாது என்பது ஜபமாக இருந்தது. இந்திரா காலை முதல் கோவிலில் தவமாக கிடந்தாள். சோனியா மாலையில் கோவிலுக்கு வந்தாள். சாமி கும்பிட்டு விட்டு இந்த பக்கம் வரும்போது இந்திராவை பார்த்தாள். அழகு குத்தலையா? இந்திரா படக்கென திரும்பினாள். சோனியா சற்று தள்ளி அமர்ந்தாள். இத பாருங்க, நீங்க என் நாத்தனார். எதுக்காக என்கிட்ட இத்தனை வன்மம்? நான் உங்களை என்ன செஞ்சேன்? எனக்கு குழந்தை பிறந்த காரணமா உங்க மகனுக்கு எப்படி சலுகை பறி போகும்? எல்லாருமே நம்ம வீட்டு குழந்தைங்க தான். வேண்டாங்க, மனசுல அழுக்கு வேண்டாம். நாம செய்யற பாவம் நம்ம பிள்ளைகளை தாக்கும். மாத்திக்கங்க. நடிப்பா, என் மேல உனக்கு அக்கறையா? நான் இத நம்பணுமாடி? சோனியா எழுந்து விட்டாள். இந்திரா சுற்றிலும் பார்த்தாள். அங்கே யாரும் இல்லை. வேகமாக வந்து சோனியாவை பிடித்து பலமாக தள்ளிவிட இது தெரியாத சோனியா நிலை தடுமாறி அப்படியே குப்புற விழ வயிற்று பகுதி கழுத்தறையில் மோத அம்மா என அலறினாள். பெண்கள் கூட்டம் ஒன்று சேர இந்திரா நழுவ சோனியாவை அவர்கள் பிடித்து உட்கார வைத்தார்கள். என்னம்மா, எப்படி விழுந்த? கால் தடுக்கி விழுந்துட்டம்மா. சோனியாவிற்கு குழந்தை பற்றின பயமும் நடுக்கமும் பற்றி கொண்டது. ஏற்கனவே வயிற்று வலி, மனதில் பதற்றம். நாளை டாக்டரிடம் போக வேண்டும். வீடு திரும்பி விட்டாள். சாப்பிட பிடிக்கவில்லை, படுத்து விட்டாள். சுனில் கதவை சாத்திவிட்டு உள்ளே வந்தான். சாப்பிடாம பட்னி கிடந்தா எப்படி சோனி? ரிசல்ட் எப்படி இருந்தா என்ன? ஈஸியா இரு. கண் கலங்கினாள் சோனி. என்னம்மா? மெதுவாக கோவில் சம்பவத்தை சொல்லிவிட்டு தாழ முடியாமல் உடைந்து அழுதாள். சுனில் ஆவேசமாக எழுந்தான். சோனியா பிரச்சனைகள் வேண்டாம் என்று சுனிலை அடக்கி வைத்தாள். காலையில் அம்மா ருக்மணி சீக்கிரமே குளித்து சாமிக்கு விளக்கேற்றி கவசம் படித்து பூஜை அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. இந்திரா வந்தாள். என்னம்மா, இன்னைக்கு மருமகள் மூலமா நல்ல செய்தி வரணும்னு பிரார்த்தனையா? அது 2வது பிரார்த்தனைமா. முதலாவது, என் மகளுக்கு நல்ல புத்தி கொடு, அவளை தண்டிச்சிடாதேன்னு வேண்டுதல். கொழுப்பா? இதனாலதான் நான் தீவிரமா இருக்கேன், புரியுதா? சோனியாவும் சுனிலும் அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார்கள். சுனில், ரொம்ப வலிக்குது, நான் பாத்ரூம் போயிட்டு வர்றேன். சோனியா சொல்ல, சரி வா, பதட்டப்படாத. இந்திராவுக்கு குசி பீத்து கொண்டது. வீட்டுக்கு விளக்காக போறா. சில நிமிடங்கள் கழித்து சோனியா வெளியே வந்தாள். சுனில் ஓடி வந்தான். என்ன சோனி, வாங்க போகலாம். மருத்துவமனைக்கு சென்றார்கள். அடுத்த அரை மணியில் 2 பரிசோதனைகளும் முடிந்து விட்டது. உட்காருங்க. அதே நேரம் இந்திராவிற்கு வீட்டில் இருப்பு கொள்ளவில்லை. வீட்டில் யாருக்கும் தெரியாமல் அதே ஆஸ்பத்திரிக்கு சென்றாள். அவ தோத்து போறது நிச்சயம். அந்த நேரம் அவ முகத்தை சுட சுட நான் பார்க்கணும். இந்திரா ஆஸ்பத்திரி வாசலில் வந்து இறங்கினாள். சோனியா பார்த்து விட்டாள். இந்திரா முகம் இருண்டது. ரிசல்ட் தெரிஞ்சுக்க என்னை விட அதிகமா பதட்டமா இருக்கீங்களே, என் கூடவே வந்து உட்காருங்க. சுனில் எழுந்து வந்தான். எதுவும் பேசவில்லை. பார்வையில் கசப்பு மண்டி கிடந்தது. இந்திராவிற்கு படபடப்பு ஏறிக்கொண்டே வந்தது. சோனியா, 2 பேரும் உள்ள வாங்க. டாக்டர் அழைக்க இருவரும் எழுந்தார்கள். உட்காருங்க, எல்லாம் நல்ல செய்திதான். பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்திருக்கு. கர்ப்பம்தான். இருவரும் குபீரென மலர்ந்தார்கள். சோனியா அழுதே விட்டாள். எதுக்கு அழுக? கொஞ்சம் கால தாமதம். இதை விட அதிக வருஷமும் வயசும் கூடி போனவங்க பல பேர் தாயாயிட்டாங்க. உனக்கு எதுவுமே நீண்டு போகல. தேங்க்யூ டாக்டர். முதல்ல ஒரு 15 நாள் லீவு போடு. முழுக்க ரெஸ்ட் எடு. நல்ல சாப்பாடு சாப்பிடு. மனச தெளிவா வச்சுக்கோ. பயணம் எதுவும் வேண்டாம். 15 நாள் கழிச்சு செக்கப்புக்கு வா. அப்புறமா வெளியில சொல்லிக்கலாம். டாக்டர், எல்லாம் சரியா இருக்கா? இனியும் என்ன சந்தேகம்மா? ஒரு தடவை கோவில்ல கால் தடுக்க குப்புற விழுந்து வயிறு மோதிடுச்சு. நேத்துதான். அப்புறமா வலியும் அதிகமா இருந்த காரணமா நம்பிக்கை போயிடுச்சு. அதனால எந்த பாதகமும் இல்லம்மா. இனிமே எச்சரிக்கையா இரு. பயந்துகிட்டே வாழாத. அப்புறமா உன் பிள்ளை கோழையா பிறக்கும், புரியுதா? இருவரும் வெளியே வர, கொஞ்சம் டிராமா பண்ணு சோனி. எதுக்கு சுனில்? பேச வேணாம். முகத்தை தூக்கி வச்சிட்டு கார்ல போய் ஏறு. இருவரும் முகத்தை தொங்க போட்டு கொண்டே வேகமாக வெளியே வர, என்னடா ஆச்சு? இந்திரா கேட்டாள். பதில் பேசாமல் காருக்குள் நுழைய அவளுக்கு உற்சாகம் பிடிபடவில்லை. வானத்தில் பறப்பது போல இருந்தது. கர்ப்பம் இல்லை, நெகட்டிவ் தான். 2 பேர் முகமும் செத்து போச்சு. கடவுள் என் வேண்டுதலுக்கு காது கொடுத்துட்டான். ஆட்டோ பிடித்து நேராக கோவிலுக்கு வந்தாள். முகம் முழுக்க சிரிப்பு. மகிழ்ச்சி பொங்க இனிப்புகளை வாங்கி கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தாள். அங்கு ஏற்கனவே இனிப்புகளை அம்மா அப்பா சித்தி வாயில் ஊட்டி கொண்டிருந்த சுனிலை பார்த்த இந்திராவிற்கு இதயமே வெடித்தது. அம்மா, சோனியாவுக்கு பூரண ஓய்வு வேணுமா? டாக்டர்கள் பல நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க.
சரிடா, அப்படித்தான் இருக்கணும். நான் பாத்துக்கிறேன் அவளை. நாங்க அதுக்காகத்தானே ஏங்கி நிக்கிறோம். அம்மா குரல் இடற, ஆமாண்டா, அதெல்லாம் அம்மா பாத்துப்பா. நம்ம குடும்பத்துல பெரியவங்களுக்கு குழந்தை வளர்ப்புனா ரொம்ப பிடிக்கும். அப்பா சொல்ல, இருமா, உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வர்றேன். ருக்மணி உள்ளே போய் ஜூஸ் போடுவதற்காக பழங்களை உரிக்க இந்திரா ஆவேசமாக உள்ளே வந்தாள். கரு உருவாயிட்டா அது நிலைக்கும்னு என்ன உத்தரவாதம்? எத்தனையோ பேருக்கு கரு களையறது இல்லையா? கைத்தட்டும் ஓசை. இருவரும் திடுக்கிட்டு திரும்ப நிலைப்படியில் சுனில், நினைச்சேன் நீ இந்த மாதிரி யோசிக்கலன்னா உனக்கு ஏது மரியாதை? இது உன் சுபாவமாச்சு. அம்மா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த வீட்ல சோனிக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்ல. நாங்க தனி குடுத்தனம் போயிடுறோம். அப்பா அம்மா அதிர்ந்தார்கள். இந்திரா கோவிலில் சோனியாவை தள்ளிவிட்டதை சொல்லியும் அப்பா அம்மா நம்பவில்லை. தப்பா பேசாத சுனில். அப்பா குரல் உயர, உங்க மக செய்யறது எதுவும் தப்புல்ல. நான் பேசுறது தப்பா? நீங்க குடும்ப தலைவரா இருக்கலாம்பா. என் பொண்டாட்டி உங்களுக்கு அடிமை இல்ல. கர்ப்பம் தரிக்காம இருக்க வேண்டுதல், கோவில்ல தள்ளி விடல. கர்ப்பம் களைஞ்சிடும்னு கூசாம பேச்சு. இதையெல்லாம் பார்த்தும் கேட்டும் பெத்தவங்க பேசாம இருந்தா அப்படிப்பட்ட ஒரு தாய் தகப்பன் எனக்கு தேவையே இல்ல. அப்படியும் இதே வீட்ல இந்த சோறை நான் தின்னுட்டு இருந்தா நான் மனுஷனும் இல்ல. சோனி, பெட்டி எடுத்து வை. சோனியா அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை, தடுத்தாள். அவளுக்கு அம்மாவா இருக்காங்க. எங்க அம்மா தயவுதான வேணும் இனி. இந்திரா சொல்ல, ஆமா, உனக்கு மட்டும்தான் அம்மா. வச்சுக்கோ இந்த அம்மா. எனக்கு தேவையே இல்ல. இப்பெல்லாம் மாமியார்களை மதிக்காம புருஷனையும் நம்பாத பெண்களுக்கு ஒரே புகலிடம் அம்மா வீடுதான். நீயே இருந்து அனுபவி. உன் பிள்ளைக்கு யாரும் போட்டி இல்ல. அப்பா எதுவும் பேசாமல் நின்றார். அம்மா ருக்மணி கதறிவிட்டாள். சுனில் போனில் யாரிடமோ பேசினான். உடனே நான் சேர்மன் கிட்ட பேசுறேன், எனக்கு இன்னைக்கே வேணும். கிளம்பி விட்டார்கள். காரில் சகலமும் ஏற்றிவிட, அத்தை நான் புறப்படுறேன். மாமா வர்றேன். கம்பெனி கொடுத்த புது வீட்டிற்கு வந்த உடனே எல்லாம் தயாராக இருந்தது. நேரமும் நல்ல நேரமா இருக்கு. பால காய்ச்சிடு சோனியா. கம்பெனி ஆட்கள் சிலர் இருந்தார்கள். வீடு பெரிதாகவே இருந்தது. சாப்பிட்டு முடித்து வாழ்த்திவிட்டு அவர்கள் போக கட்டிலும் மெத்தையும் வந்து இறங்கியது. அதுக்குள்ளேயே வா. உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது சோனி. வீட்டிற்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுத்தான் சுனில். ஆயம்மா, வேலைக்கு ஒரு பெண், சமையலை கவனிக்க ஒருத்தி என 3 பேர் வந்து விட்டார்கள். இத்தனை பேரா? எதுக்குங்க? சம்பளம் தர வேண்டாமா? கொடுத்துக்கலாம் சோனி. 2 பேர் சம்பாதிக்கிறோம்ல. 2 பேர் சம்பளத்தையும் முழுசா அப்பா கிட்ட தானே கேள்வி கேட்காம தந்தோம். இந்திரா கணவர் ஒரு பைசா கொடுக்க மாட்டார். அப்பா நடத்துறாருன்னு நம்ம பேசினாலும் அந்த குடும்ப செலவு நம்மளாலதான் நடந்தது. இனி நடத்தட்டும். மகளை தூக்கி வச்சதுக்கு அனுபவிக்கட்டும். அதே நேரம் இங்கே மகன் போன முதல் பெற்றவர்கள் வேறு மாதிரி ஆகிவிட்டார்கள். அம்மா ருக்மணி உடைந்து நொறுங்கி போயிருந்தாள். ஏறத்தாழ இந்திராவை புறக்கணிக்க தொடங்கிவிட்டாள். ருக்மணி காலையில் சமைக்காமல் கோவிலுக்கு போய் திரும்ப, என்ன நீ? அவருக்கு ஆபீஸ்க்கு போகணும், குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். எதுவும் செய்யாம இருந்தா எப்படி? நீ வீட்ல தானே இருக்க இந்திரா, செய்ய. இது சுற்றுலா தலமா இல்ல கெஸ்ட் ஹவுஸா? இந்திராவிற்கு தூக்கி வாரி போட்டது. அப்பா வந்தார். இந்திரா, நான் பென்ஷன் வாங்குறவேன். மாசம் 10,000 ரூபாய் தருவேன். வீட்டு பட்ஜெட் 60,000, மீதி 50,000 சுனில் தான் தருவான். என்னால இதுக்கு மேல முடியாது. மாப்பிள்ளை எதுவும் தர்றதில்ல. அதனால அந்த 50,000 நாங்க தரணுமா? எப்படிப்பா? அம்மா குறுக்கே புகுந்து விட்டாள். எங்க கிட்ட இல்ல, நீதான் கொடுத்தாகணும். கட்டி கொடுத்த பொண்ணு உங்க வீட்டை விட்டே போக மாட்டாளான்னு ஊரே என்ன கேட்டுச்சு. நான் சொல்லல. எங்க கிட்ட பணம் இல்ல. ஒண்ணு அப்பா கேக்குற பணத்தை கொடுத்துட்டு இங்க இரு, இல்லைன்னா உன் வீட்டுக்கு போயிடு. வயசான காலத்துல நாங்க கடனாளி ஆக முடியாது. அம்மா, இதுக்கு மேல நீ பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன். பாருங்கப்பா. சாரிமா, அவ சொல்றதுல தப்பே இல்ல. உனக்கு அளவுக்கு அதிகமா ஆதரவு தந்து மகனை இழந்துட்டு நிக்கிறோம். கர்ப்பிணி பெண் அவ. இப்ப கூட யாரும் இல்ல. தாயில்லாத பொண்ண கொஞ்சமா படுத்தி வச்சிருக்கோம். காரணம் நீ. அதற்குள் இந்திரா கூச்சலிட்டு உணர்ச்சிகளின் உச்சிக்கு போய் மயங்கி விழுந்தாள். குடும்பமே பதறியது. ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டார்கள். அப்பா வரவில்லை. அம்மாவும் ரங்காவும் அவளை அழைத்து கொண்டு ஆஸ்பத்திரிக்கு வர அங்கே செக்கப்புக்கு வந்திருந்தார்கள் சோனியும் சுனிலும். என்னாச்சு? அம்மா இந்திராவையும் ரங்காவையும் உள்ளே அனுப்பிவிட்டு மகனிடம் வந்து கதறினாள். நடந்ததை சகலமும் சொன்னாள். என்ன மன்னிச்சிடுமா சோனி. இந்திரா பேச்சை கேட்டுட்டு உன்னை ரொம்ப படுத்திட்டோம். ஐயோ அத்தை, இப்ப எதுக்கு அந்த பேச்சு? உங்க பிள்ளை என்ன மகாராணி மாதிரி நடத்துறார். எந்த குறையும் இல்ல. நீங்க 2 பேரும் அங்க வந்துருங்க. என் கூட இருக்கலாம். உங்ககிட்ட எப்பவும் எனக்கு மரியாதை இருக்கு. டாக்டர் சோனியாவை அழைக்க இருவரும் உள்ளே சென்றார்கள். எல்லாம் சரியா இருக்குமா? இது தொடரட்டும். ரொம்ப மலர்ச்சியே இருக்கியே. காரணம் இவர்தான் டாக்டர்.
நல்ல புருஷன் கிடைச்சிட்டா ஒரு பொண்ணுக்கு அதை விட பெரிய சொத்து இல்லம்மா. இனி அடுத்த மாசம் வாங்க. வெளியில் இவர்கள் வரும் நேரம் இந்திராவும் வெளியில் வந்தாள். அம்மா, எனக்கு பிளட் டெஸ்ட், ஸ்கேன் எல்லாம் பார்த்தாச்சு. நாளும் தள்ளி இருக்கு. 2வது குழந்தை தான். இனி என்ன நீ விரட்ட முடியாது, தாங்கியே ஆகணும். உனக்கு நிறைய வேலைகள் வருது. 2 ராஜகுமாரர்கள். அந்த வீட்டுக்கு எப்பவும் நான் தான் ராணி, வேற யாரும் வர முடியாது. இந்திரா வாங்க. நர்ஸ் அழைக்க இந்திரா பெருமிதமாக எழுந்தாள். அம்மா, ஸ்வீட் வாங்கி வை, நல்ல செய்தியோட வர்றேன். உள்ளே போனாள் ரங்காவுடன். அவங்க வீட்டு பெரியவங்க யாராவது வந்திருந்தா உள்ள வாங்க. ருக்மணி உள்ளே போனாள். உட்காருங்க. மறுபடியும் நான் கருவுண்டான சந்தோஷ செய்தியை தானே சொல்ல போறீங்க டாக்டர்? இந்திரா கேட்க, அது இல்லம்மா, உங்க கர்ப்பப்பையில ஒரு கட்டி உருவாகி வேகமா வளருது. அது கேன்சரா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. இல்லனா இத்தனை சீக்கிரம் வளராது. ஐயோ டாக்டர், ஆபத்து இல்லம்மா. அது மேலும் வளராம தடுக்கணும்னா கட்டிய உடனே எடுக்கணும். பரவாம தடுக்கிறது முக்கியம். அதனால உங்க கர்ப்பப்பைய எடுத்தாகணும். நீங்க நாளைக்கே அட்மிட் ஆனா கூட நல்லதுதான். இந்திராவுக்கு பாதி உயிர் போய்விட்டது. வேற வழி இல்லம்மா. ஒரு குழந்தை உங்களுக்கு இருக்கே, அதனால கர்ப்பப்பைய எடுக்கிறது தான் பாதுகாப்பு, உசித்தம். ஒரு தாயாக இருந்து ருக்மணி உள்ளே உடைந்து அழுதாள். கடவுள் கிட்ட சோனியா கர்ப்பம் தரிக்கவே கூடாதுன்னு வேண்டுனா இந்திரா. இப்ப கர்ப்பப்பையே போகிற நிலை. தாயில்லாத பெண்ணை கண்ணீர் விட வைத்தாள். பெரிபிடித்து ஆடும் ஆட்டத்துக்கு உடனே பதில் கிடைத்து விடும். இனி இந்திராவை தூக்கி வைத்து பேசிக் கொண்டிருந்த உறவுகளே அவளை தாக்கி பேச ஆரம்பிக்கும். ருக்கு வெளியே வந்து மகன் மருமகளிடம் சகலமும் சொல்ல சோனியா அழுது விட்டாள். தன்னை வதைத்தவளுக்கு இது தண்டனை என அந்த பெண் சிரிக்கவில்லை. நிஜமான தாய்மை என்பது சுமப்பதனால் மட்டுமே வருவதில்லை. வயிற்றில் சுமப்பது முக்கியமில்லை, நெஞ்சில் சுமக்க வேண்டும் நேசத்தை.